மனவலிகளை வெளிப்படுத்தும் ஒப்பாரி பாடல். ஆழ்மனதிலிருந்து மனமுருகி பாடி கேட்போரை கண்கலங்க வைக்கும் சிறுவன். சிவகாசி அருகே உள்ள என் லட்சுமியாபுரம் கிராமத்தில் வசிக்கும் பட்டாசு தொழிலாளி தம்பதிகளான பாண்டி மற்றும் சூரியகலா ஆகியோரின் மகன் விஸ்வா. இவர் நாரணாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கிராமத்து வாசனையோடு வாழ்ந்து வரும் விஸ்வாவின் தந்தை பாண்டிக்கு நாட்டுப்புற கலைகளை வளர்ப்பதிலும் கிராமிய பாடல்களை பாடுவதிலும் அதீத ஆர்வம். தன்னிடம் உள்ள சிறு அளவிலான திறமையை தனது மூத்த மகனான விஸ்வாவுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக் கொடுத்துள்ளார். மரக்கட்டையில வீங்க என்ன கட்டி வச்சு நீ கட்டில மூச்சு நின்னு போனதென்ன இந்த கண்ணீரில தந்த சோகந்தா ஏன் கடவுள் எங்க வாழ்க்கையிலே எங்க குடும்பத்துக்கு தந்த தனது தந்தையின் கற்பித்தலை கற்பூரம் போல பற்றி கொண்ட விஸ்வா அதனையே தனது மனதின் லட்சியமாக கொண்டு தான் பாடும் ஒப்பாரி பாடல்களில் உயிரிழந்த மூதாதையர்களை நினைத்து வேதனையையும் சோகத்தையும் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுத்தி இவர் பாடும் விதம் பிரமிக்க வைக்கிறது. அண்மையில் சிவகாசியில் நடந்த கிராமிய கலை திருவிழாவில் பங்கேற்ற பள்ளி மாணவன் விஸ்வா ஒரு மனிதன் தனது தந்தையை இழந்த தருணத்தை ஒப்பாரி பாடலாக கண்ணீர் விட்டு அழுதபடி பாடிய நிகழ்வு பார்ப்போரை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியதோடு கண்ணீரையும் வரவழைத்தது. சிவகாசி வட்டம் நாரணாபுரம் பஞ்சாயத்து லட்சுமியாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் நான் ஒரு 10 வருஷமாக இந்த கலையில் கிராமிய கலையில் இருந்துட்டு வந்தேன். இப்போது இந்த கிராமிய கலையினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த கிராமிய கலை நான் 10 வருஷமாக ஒரு சில பாட்டுகள் வரிகள் படிச்சுட்ருப்பேன். அப்போது என் மகன் இதை பார்த்து ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி கிராமிய கலையை கற்றுட்டு வந்தேன். இப்போது மாவட்ட அளவில் மாநில அளவில் போய் தேர்ச்சி பெற்றிருக்கேன். சமீபத்தில் இப்போ நடந்த கிராமிய திருவிழா நிகழ்ச்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அதனால் இந்த வாய்ப்பு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவன் மேலும் போகிறதுக்கான அந்த வாய்ப்பை இந்த நாட்டுப்புற கலை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ட்டு கேட்டுக்கிறோம். நான் பைராசு கூலி தொழிலாளி. அவன் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கே நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் படிப்பு சுமாராக தான் வரும். இந்த கிராமிய கலையில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வத்தில் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மற்றபடி நம்ம இதே பொழப்பை பார்த்தோம்னா முடியாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மூலியமாக தான் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கிறது என்னோட இதில் சொல்லுவேன். என்னோட பெயர் விஸ்வா. நான் நாரணாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன். எங்கள் அப்பாவுக்கு பாடல்கள் உண்டு. எங்கள் அப்பா வாரத்துக்கு 3 நாளுக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் எங்கள் பையங்க என் ஓப்பு பையங்க நான் பாடுவேன்.
அங்கே போய் சார்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. சாரே எனக்கு இந்த மேலே படிக்கிறதில் கொண்டு போனார். எங்கள் அப்பா பேராசில் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பேராசில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அப்பா வாரத்துக்கு ஒரு நாளுக்கு நாட்டுப்புற பாட்டு சொல்லி கொடுப்பாரு. நான் ஒப்பாரி பாடலில் என் நாட்டுப்புற பாட வந்திருக்கேன். எனக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு விருப்பம் இருக்குது. அதனால் நான் ரொம்ப நல்லா பாட்டு பாடி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவன் விஸ்வா வகுப்பு பாட இடைவெளி நேரங்களில் சக மாணவ மாணவியர்களுக்கிடையே பலதரப்பட்ட கிராமிய பாடல்களை மேஜையை தட்டி இசையை எழுப்பி பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஓம்புக்கு ஈடாதும் ஆகாசம் தனத்தமன்னே மிந்திடுமா தைப்பாசம் ஓடேரத்தோன் அறிநரம்பல்லாம் ஓவாசம் ஓ வேர்வத்தில் ரொம்ப நப்படிக்கட நீயாசம் ஒன்றை போல பூமியில் என்ன போல சமையல சொல்ல வார்த்தை ஏதுமில்லவோ அலையில ஈரையில உடுக்கு கொண்டல நீர் வடிக்கடவும் வாசம் அதுமா ஆகாசம் தனத்தமன்னே மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடேரத்தான் அறிநரம்பல்லாம் வாசம் வேர்வத்துலே நான் படிக்கட நீயாசம் ஒன்றை போல பூமியில் என்ன போல சமையல சொல்ல வார்த்தை ஏதுமே. இவரின் அசாத்திய திறமையை மறைமுகமாக கண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரும் ஆசிரியைகளும் மென்மேலும் மாணவனை ஊக்கப்படுத்தி பயிற்சி அளித்து சிவகாசி வட்டார, விருதுநகர் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான கிராமிய பாடல்கள் பாடும் போட்டிகளில் அக்கறையுடன் பங்கேற்கச் செய்து வெற்றி இலக்கை எட்ட செய்திருப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த வகுப்பு மாணவர்களை அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் வாட்ச் பண்ணதுக்காக வருவோம். அந்த நேரத்தில் மாணவன் விஸ்வா அவன் வகுப்புக்குள்ளே உட்காந்து சக மாணவர்களும் அவங்கள சுற்றி இருப்பாங்க, பாட்டெல்லாம் படிப்பான். அதை பார்த்து இதர மாணவர்களும் கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் அவனுடைய நாட்டம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. குறிப்பாக அந்த நாட்டுப்புற பாடலில் அவனுக்கு அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, அவங்களுடைய முன்னோர்கள், அந்த மாதிரி சில அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துருக்கான். பார்த்தவொன்னே மனதில் ஏற்பட்ட அந்த தாக்கத்தின் காரணமாக நாட்டுப்புற பாடலால் ஈர்க்கப்பட்டிருக்கான். அப்படி ஈர்க்கப்பட்டு தாலாட்டு, ஒப்பாரி, பெற்றோரின் பெருமை ஆக ஏகப்பட்ட பாடல்களை பாடுறான். இந்த மாணவனை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சதுனால அடுத்து சிவகாசி மாநகராட்சியில் நடந்த கலை திருவிழாவுக்கு அனுப்பி வச்சுருந்தோம். அங்கேயும் ஜெயித்தான். அதை தொடர்ந்து மாவட்ட அளவில், விருதுநகர் மாவட்ட அளவுலையும் போட்டி நடந்தது. அங்கேயும் போயிட்டு வெற்றி வாகை சூடி வந்தான். அதுக்கடுத்து மாநில அளவுலேயும் இந்த போட்டி நடைபெற்றது. அங்கேயும் சில ரிவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். கிராமிய கலை திருவிழா அப்படிங்கிற போட்டிகள்லையும் பல பரிசுகளை வாங்கியிருக்கான் இந்த மாணவன். இப்படி தொடர்ச்சியாக பரிசு, ரிவார்டு, அவார்டு இப்படி வாங்குறது எங்கள் பள்ளிக்கு பெருமையாக இருக்குது, எங்கள் ஆசிரியர்களுக்கு பெரிய கௌரவமாக இருக்குது. இங்கே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த மாணவன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கான். இதன் மூலமாக மாணவன் விஸ்வாவால் தங்கள் அரசு பள்ளிக்கும் ஊருக்கும் மிகப்பெரிய அளவில் பெருமை கிடைத்துள்ளதாக ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் மார்த்தட்டிக் கொள்கின்றனர். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைரலாக வந்துட்டுருக்கு நியூஸ் எல்லாம். சிவகாசியில் நடந்த கிராமிய கலை திருவிழாவில் எங்கள் பள்ளி மாணவன் விஸ்வா நாட்டுப்புற பாடலில் ஒப்பாரி பாடல் பாடி ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கேட்கும் போதே எல்லாரோடைய கண்ணிலே அவன் கண்ணீரை வர வச்சுட்டான். நாங்கள் கிளாஸ் ரூமில் அப்சர்வ் பண்ணுறப்ப பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட, அவன் நல்லா பாடுறான்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் எல்லா டீச்சர்ஸுமே அவனை ஊக்குவிச்சு ஹெச்எம் நாலேஜுக்கு கொண்டு போனோம். ஹெச்எம்மும் அவனை என்கரேஜ் பண்ணி பாட வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம். அதே மாதிரி அவனும் அந்த கிராமிய கலைத்திருவிழாவில் கலந்துக்கிட்டு நல்லா பாடுனான். படிப்பு வயசு சொல்கிறப்ப விஸ்வா நார்மலாக தான் படிப்பாப்படி, ஆனால் அவனுக்கு நல்ல ஒரு அப்சர்வேஷன், கேள்வி ஞானம் நல்லா இருக்குது. எதில் நிற்கிறவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் துளி வர வச்சு பாடுற அளவுக்கு இறைவன் அவனுக்கு அந்த இயற்கையாக திறமையை கொடுத்துருக்காரு. இந்த மாணவனோட திறமையை வெளியே கொண்டு வந்ததில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில வீங்க போகிறேன் அப்பா நீ போகிறேன் போது போதே என்ன கொண்டு போகிறேன்
2 கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில் வேங்க போகிறேன் அப்பா நீ போகிறேன் போகும்போதே என்னை கொண்டு போகிறேன் அப்போ மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்களில் கண்ணீர் போலதான் ஏன் கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்துக்கு தந்த சுகந்தான்.